இப்போது எங்களோடு பேசி உம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களை போதியும். எங்களை எங்கள் கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் மூலமாக பிரார்த்திக்கிறேன் பிதாவே. ஆமென். 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 இந்த நேரத்தில் மத்தியிலே நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை வைக்க ஆசைப்படுகிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದಂತಹ ಒಂದು ಭಾಗವಾಗಿರುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. ಆವಿನ ವರಗಳು ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ. ಆತ್ಮನ ವರಗಳು ನಮಗೆ ಅಗತ್ಯತೆ ನಿಜ. ஆனால் அதை விட முக்கியமானது ஒன்று. ಆದರೂ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮುಖ್ಯವಾದಂಥದ್ದು அதுதான் ஆவியின் கனி. ಅದೇ ಆತ್ಮನ ಫಲಗಳು. நான் இந்த வல்லமை முகாமை ஆய்வு பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ಈ ಒಂದು ಫಲದ ಕೂಟಕ್ಕಾಗಿ ಶಕ್ತಿಯ ಕೂಟಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧವಾಗುತ್ತಾ ಇದ್ದಾಗ தேவனுடைய ஆவியானவர் எங்கள் இதயத்தில் அதிகமாய் வைத்ததான ஒரு சத்தியம் ஆவியின் கனி. ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಇಟ್ಟಂತಹ ಒಂದು ಸತ್ಯ ಆತ್ಮನ ಫಲ. ಅನೇಕ இடத்திலே ஆவியின் வரங்களை குறித்து நாம் செய்திகளை கேட்டிருப்போம். ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಆತ್ಮನ ವರದ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಕೇಳಿರುತ್ತೇವೆ. ஆனால் ஆவியின் கனியை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கிறது இல்லை. ಆದರೆ ಆತ್ಮನ ಫಲದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಧ್ಯಾನಿಸುವುದಿಲ್ಲ. இந்த செய்தியை மிகவும் கவனமாய் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிற்காலத்தில் பிரயோஜனமாயிடும். ಈ ಸಂದೇಶದ ಭಾಗವನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿ, ಅದು ನಂತರ ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசித்தால் ஆவியின் கனியோ 9 என்று சொல்லி ஆவியின் கனிகள் 9ஐயும் நாம் அங்கே வாசிக்க முடியும். கலாத்தியர் 5:22 வாக்கியಗಳನ್ನು ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ ಆತ್ಮನ ಫಲಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 9 ಫಲಗಳು அதை நாம் வாசிக்க கேட்போம். ಅದನ್ನು ಓದಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஒரு பக்தன் அதை இப்படியாக விளக்கி இருக்கிறார். ஒவ்வொரு பக்தனும் அதனை ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತ್ಮವನ್ನು ವಿವರಿಸುತ್ತಾನೆ. ஆவியின் கனிகள் என்று போடவில்லை, ஆவியின் கனி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆத்மன ಫಲಗಳು ಎಂಬುದಾಗಿ, ಆತ್ಮನ ಫಲ ಎಂಬುದಾಗಿ. அதுக்கு 9 பெயர்கள் இருந்தாலும் ஒரே கனிதான். ಅದಕ್ಕೆ 9 ಹೆಸರುಗಳಿದ್ದರೂ ಒಂದೇ ಫಲ. நேற்றிலே இரவிலே நான் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரிச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். ನೆನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ರಾತ್ರಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಆರೆಂಜ್ ಹಣ್ಣನ್ನು ನಾನು ತೆಗೆದು ಸುರಿದು ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ஒரு பழத்தை உரித்தேன், ಒಂದು ಹಣ್ಣನ್ನು ಸುರಿದೆ. ஆனால் அந்த பழத்துக்குள்ளே 9 சொலைகள் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ 9 ತೊಳೆಗಳಿದ್ದವು. ஒவ்வொரு சொலையும் எடுத்து நான் ஆவியின் கனின்னு சொல்றதில்ல, ஒரே பழத்தை எடுத்து தான் அதுக்கு கமலா பழம்னு சொல்ல முடியும். ಒಂದೊಂದು ತೊಳೆಯನ್ನು ತೆಗೆದು ಅಂಚೂರ ಆರಂಜಮರಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಒಂದೇ ಹಣ್ಣಿಗೆ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ஒரே பழமாக இருந்தாலும் அதுக்குள்ளே பல விதமான சொலைகள் இருக்கிறது. ಒಂದೇ ಹಣ್ಣಾಗಿದ್ದು ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ತೊಳೆಗಳಿವೆ. அதே போலதான் தேவனும் அதே ರೀತಿಯಲ್ಲಿ ஆவியின் கனி என்று சொல்லி ஆத்மன ಫಲ ಎಂಬುದಾಗಿ, ஆனால் ಅದಕ್ಕೆ 9 பெயர்களை ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ 9 ಸಂಗತಿಗಳಿವೆ. பல சமயத்துக்கு முன்பு அநேக சமயத்தில் நான் பெங்களூர் பட்டணம் வந்திருந்த போது, நான் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்ததாக என்னை நேசிக்கிற ஒரு ஆன்டி எனக்கு கமலா பழம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஆன்டி கமலா பழம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. கமலா ஆரஞ்சு அந்த பழத்தை வெளியே பார்க்கிறதுக்கு பல தக்கத்தக்கான இருந்துச்சு. ಹಣ್ಣನ್ನು ಹೊರಗಡೆ ನೋಡುವ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇತ್ತು. அப்படி தோலோட சாப்பிடலாமா இருந்துச்சு. ಸಿಪ್ಪೆಯ ಸಮೇತ ತಿನ್ನೋಣ ಎಂಬುದಾಗಿ பெருசா இருந்துச்சு அந்த பழம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು ಅದು. ரொம்ப நேர்த்தியான பழம்னு சொல்லி கொடுத்தாங்க. ತುಂಬಾ ಸುಂದರವಾದ பழம் ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟರು. நானும் ரொம்ப பயபக்தியா வாங்கி வச்சுட்டேன். பார்த்தாலே சாப்பிடலாம் போல இருந்துச்சு. ನಾನು ನೋಡುವಾಗ பயபக்தி இரவு அதை குறித்த பொழுது ராத்திரி வேளையில் ಅದನ್ನು ಸುರಿದಾಗ ಅದಕ್ಕುள்ளே இருந்த சொலையில ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ತೊಳೆಗಳು சொலையில கொஞ்சம் கருப்பா தெரிஞ்சிச்சு. 2 ತೊಳೆಗಳು ಕಪ್ಪಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇತ್ತು. என்னடா கருப்பா தெரியுதுன்னு சொல்லி எழுத்தும் போது பாருங்க, ಏನು ಕಪ್ಪಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದು ಮುಸಿ ನೋಡಿದೆ. அந்த 2 சொலையில மாத்திரம் அழுகினதான ஸ்மெல் இருந்துச்சு. 2 ತೊಳೆಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಅದು ಅழுಗಿದ್ದಂತ ಅಥವಾ ಸ್ಮೆಲ್ ಇತ್ತು. 2 சொலை தானே அழுகி இருக்குது. 2 ತೊಳೆ ತಾನೇ ಕೆಟ್ಟೋಗಿದೆ. ಸಾಪಲಾನಿ ಮನ ಒತ್ತುವೆ ಉಳಿದದ್ದು ತಿನ್ನೋಣ
ಎಲ್ಲವೂ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. ಆವಿನ ವರಗಳು ಬೇರೆ, ಆತ್ಮನ ವರಗಳು ಬೇರೆ. ಅದು ಒಂದಿಲ್ಲನಾல ನೋಡ್ இருக்கலாம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಇಲ್ಲದಿದ್ರೆ ಇನ್ನೊಂದಿರಬಹುದು. ಕಣಿಯಲ್ಲಿ ಅವ ಇಲ್ಲ ವರಗಳು. ಫಲದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಒಂದು ಕೆಟ್ಟುಕೊಂಡಾಗ ಮೂರು ಪಡಮು ಕೆಟ್ಟು, ಒಂದು ಕೆಟ್ಟು ಹೋದ್ರೆ ಇಡೀ ಹಣ್ಣು ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತದೆ. ಇನ್றைக்கு ನಮಗೆ ಆವಿನ ಕಣಿಯ ಮೊದಲಾದ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಆತ್ಮನ ಫಲವನ್ನಕ್ಕಿಂತ ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಧ್ಯಾನಿಸೋಣ. ನೋಡಿರಿ, ಕಣಿ ಇಲ್ಲಾமல் ಫಲವಿಲ್ಲದೆ வரங்கள் செயல்படுவதில்லை. வரங்களும் கிரியை ಮಾಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு மத்தியானத்திலும் சரி நாளைக்கும் தொடர்ந்து நான் ஆவின் வரங்களை குறித்து பேசுறேன். ಇಂದು ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ನಂತರ ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ಆತ್ಮನ ವರಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. ಕರ್ತರು எனக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தில் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் ನನಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟ ವಿಷಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ஒவ்வொரு வரத்துக்கும் கனிகள் செயல்பட்டு கொண்டுதான் ஆக வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ವರಗಳಿಗೂ ಫಲವು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. ஒவ்வொரு வரத்தின் முடிவிலும் இது எந்த கனி அதற்கு உதவி செய்கிறது என்பதை நான் சொல்வேன். ಪ್ರತಿ ವರದ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಯಾವ ಫಲವು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. அந்த கனி அன்றைக்கு செயல்படாமல் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ಆ ಫಲವು ಅದು ಕಾರ್ಯ ಮಾಡದೆ ಕೆಟ್ಟು ಹೋಯಿತು. அந்த வரம் அன்றைக்கு செயல்படாது. ಅದು ಆ ವರವು ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. என்னதான் உபவாசம் பண்ணி போனாலும் சரி, ನೀವು ಏನೇ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಹೋದ್ರು ಸರಿ, என்னதான் ಮುಟ್ಟಿಯ தேய்ச்சி ரத்தம் மொழிஞ்சாலும் சரி, ಏನೇ ಮೊಳಕಾಲು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ರು அந்த கனி கெட்டு போச்சுன்னா, ಆ ಫಲ ಕೆಟ್ಟು ಹೋದ್ರೆ அன்றைக்கு கதை முடிஞ்சு போச்சுன்னா அந்த கதை ಮುಗಿದು ಹೋಯಿತು. சோ இன்றைக்கு வரங்களை முட ஆவியின் கனியை குறித்து பேசும்படி தேவனை அதிகமாக உணர்ந்தபடியா முதலாவது நான் எடுக்கிறேன். ஆத்மன பலದ விஷயದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವರಿಗೆ ದೇವರ ಒತ್ತಾಯ. ವೇದ ಪುಸ್ತಕ ಕನಿಯಲ್ಲಿ தொடங்கி ಕನಿಯಲ್ಲಿ ಮುಗಿகிறது. ದೇವರ ವೇದ ಪುಸ್ತಕವು ಫಲದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಫಲದಲ್ಲಿ ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ. ವರದಿಂದ தொடங்கி ವರದಲ್ಲಿ ಮುಗಿಯಲ್ಲ. ವರದಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗಿ ವರದಲ್ಲಿ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. ಕನಿಯಲ್ಲಿ தொடங்குகிறது. ಫಲದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ಆ கனியை குறித்து தேவன் மட்டும் பேசுகிறார். ஆதிகாண்டம் 2:15 ನಾವು விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். தோட்டದ மத்தியில் உள்ள மரத ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಬಾರದು. பைபிள் விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா கனியிலே தேவனை முடிக்கிறார். ಅದನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಫಲದಲ್ಲಿ ಅವನು ಮುಗಿಸುತ್ತಾನೆ. Bible begins with the fruit and ends with the fruit. ಆ ಫಲದಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಫಲದಿಂದ ಮುಕ್ತಾಯವಾಗುವುದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಕನಿ ಎவ்வளவு முக்கியம் என்பதை வழி சொல்லுகிறது பாருங்க. ಫಲವು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ವೇದ ವಾಕ್ಯವು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. இந்த கனியை எப்படியாய் நாம் பெற முடியும், என்னென்ன செய்யணும் பாருங்க. ಈ ಫಲವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಹೊಂದಬಹುದು, ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யோவான் சுவார்த்தை 15ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದರೆ, இந்த கனியை நம்ம பெறணும்னா அந்த செடியோட இணைக்கப்பட்டிருக்கணும். ಈ ಫಲವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಹೊಂದುತ್ತೇವೆ ಅಂದರೆ ಆ ಗಿಡದೊಂದಿಗೆ ನಾವು ಒಂದಾಗಿರಬೇಕು. செடியோடு இணைக்கப்படாத பட்சத்தில் கனி கொடுக்கவே முடியாது. ಆ ಗಿಡದೊಂದಿಗೆ ಬಳ್ಳಿಯೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ಫಲ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಅಡಗ போட்டு அதை சொல்லப்படும். ಅಲ್ಲಿ ಸೂತ್ರವಾಗಿ ಹೇಳಲಾಗುತ್ತದೆ, if you want to bear the fruit you have to be properly planted in the tree whose tree Jesus Christ. கனி கொடுக்கணும்னா சரியாக இந்த மரமாகிய இயேசுவிலே நாம் ஒட்டப்பட்டு இல்லாத பட்சத்தில் கனி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಳುವ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும்னா சரியான தொடர்பு கர்த்தரோடு இருக்கிறது அவசியமாயிருக்கு. ಫಲ ಕೊಡಬೇಕಾದ ಜೀವಿತ ಇರಬೇಕಂದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಸಂಬಂಧ ಇರಬೇಕು. எப்படி சரியாய் இணைக்கப்பட்டிருக்க முடியும், ಹೇಗೆ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಸೇರಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? குறிப்புகள் மத்தியில் வைக்கிறேன். ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ஒவ்வொரு கனியையும் உங்களுக்கு விவரித்து சொல்றேன். ನಂತರ ಒಂದೊಂದು ಫಲವನ್ನು ನಿಮಗೆ ಸಂಗೀತ 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ಕೀರ್ತನೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ, பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பாவமுள்ள மார்க்கத்தில் நிற்காமல், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும் அப்படின்னு போட்டிருக்கிறது. துஷ்டர் ஆலோசனை ನಡೆಯದೆ ಪಾಪದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಧರ್ಮದಿಂದ இப்படிப்பட்டவர்களுக்கு விலகி வாழும் பொழுது ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟು ಮಾಡುವ ದೇವನோடு சரியாய் நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்க முடியும். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಸೇರಿಕೊಂಡಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த தொடர்பு இருக்குன்னா தேவனுக்கு மத்தியில் தொடர்பு கிடையாது. ಈ ಒಂದು ಸಂಬಂಧ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇರುವುದಿಲ್ಲ. தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் மார்ಗವಾಗಿ எவருமே இருள் இல்லை. தேவன் ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ಆತನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಕತ್ತಲೆಯಿಲ್ಲ. ಕೊಂಚ இருளில் ಸಂಬಂಧಪಟ್ಟು வச்சுங்க தேவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லைன்னு ಅರ್ಥ. ಸ್ವಲ್ಪ ಕತ್ತಲೆಗೆ ಸಂಬಂಧ ಇದೆ ಅಂದರೆ ದೇವರಿಗೆ ನಮಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. ಒಂದು ಕಾರ್ಯத்தை திட்டமா அறிஞ்சுಕೊಳ್ಳணும். ಒಂದು ಕಾರ್ಯದ ಸತ್ಯವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ಒಂದು வெளிச்சம், ಒಂದು ಬೆಳಕು, ಇಲ್ಲ இருள், ಇಲ್ಲ ಮಾತ್ರ ಎರಡಕ್ಕೆ ಮಧ್ಯೆ ಕಾಲೇ கிடையாது. ಇದರ ಮಧ್ಯದ ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಗುವುದಿಲ್ಲ. ಎತ್ತರ್ಮಿ ಲೈಟ್ ಅಂತ சொன்னாரு. வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னாரு. ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿರುತ್ತದೆ. வெளிச்சம் உண்டாಯಿತು, ಬೆಳಕು ಉಂಟಾಯಿತು. இருளிலிருந்து வெளிச்சத்தை அழைத்த தேவன், கತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕನ್ನು ಕರೆದ தேவன். ரெண்டுக்கு மத்தியில் ஒண்ணுமே கிடையாது. ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒன்றும் ಇಲ್ಲ. ஆகவே ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒன்று செய்யாமல் இருக்க முடியும். ಒಂದು ದೇವರೊಂದಿಗೆ ಎಲ್ಲ தேவனை விட்டு இருக்க முடியும். ಇಲ್ಲ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯಕ್ಕೆ ನಡುಪುற எந்த விதமான ஒரு வழியோ ஒரு ಸ್ಥಳமோ கிடையவே கிடையாது. ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಗವೋ ಸ್ಥಳವೋ ಇಲ್ಲ.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் ஒரு வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், அப்ப பிரியமும் இரவு பகலும் தியானமும் இருப்போமானால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். இப்படி இருந்தால்தான் தேவனோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்க முடியும். இருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். மூணாவது குறிப்பு சங்கீதம் 92 12, 13, 14 வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அது முடியும் சொல்றது, அவர் முதல் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார். எங்க நாட்டப்பட்டிருப்பாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் ஊழியம் செய்கிறவர்கள் ஆலயத்துக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டாங்க. எங்களுக்கு நாங்க பெரிய ஊழியக்காரங்க, சபையை நாங்க போக மாட்டோம், நாங்க உபாசம் போட்டு வீட்டுல ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. வேதம் அப்படி சொல்லல. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் கனி கொடுப்பார்கள். அவர்கள் தான் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள். கனி கொடுக்கணும்னா ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார். ஆலயம் எல்லாம் அங்கே சுத்திட்டு இருப்பாங்க சில பேர். கர்த்தருடைய ஆலயம் ஏதோ ஒரு ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது அவசியமாயிருக்கும். கனி கொடுக்க முடியாது. எங்கேயாவது நாட்டப்படணும் நம்ம வளர்ந்து கனி கொடுக்கவே முடியாது. எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நாட்டப்படுகிறது அவசியமாயிருக்கும். ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது, தேவனுடைய பரிசுத்தம் காணப்படும் போது அங்கே நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் கனி கொடுக்கிறதுல சந்தேகம் இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 2 கர்த்தர் அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணா கனி வராது. காலையில் சொன்னேன், சஃபரிங் சொன்னேன். பாடுகள், கஷ்டங்கள், 2 விதமான பாடுகள். உலகத்திலே வருகிற பாடு, தேவனுக்கு வருகிற பாடு. தேவனுக்கு வருகிற பாடு நம்மை கனி கொடுக்கும்படி செய்கிறது. நமக்கு கனி வரணும்னா தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். அதை கொத்தி எது போடுகிறார். முருங்க மரம் ஒண்ணு இருக்குது பாருங்க, முருங்க மரம். அந்த முருங்க மரம் கனி கொடுக்கணும்னா அதை சுத்தமா வெட்டி போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுல ஒரு முருங்க மரம் இப்பவும் காய்ச்சி தொங்கும். அதுல குச்சி இருக்குதா காய் இருக்குதா தெரியாது, அவ்வளவு காய் இருக்காது. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனா ஒரு 3 அடி விட்டுட்டு ஃபுல்லா மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. இது என்னப்பா பண்ணிச்சு உங்களை? 3 அடி விட்டுட்டு முத்தமா வெட்டிட்டு இருக்கீங்களே. அப்படியா வெட்டி எல்லாம் காய்ச்சிருந்த மரத்தை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. சகோதரி சொன்னாங்க, காய்கள் தான் வெட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்றது புரியல, அவங்க சொல்றது எனக்கு புரியல. அப்புறம் சில மாதங்கள் கழிவு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். எந்த மரம் வெட்டப்பட்டிருந்ததோ அந்த மரத்துல அநேக கிளைகள் வளர்ந்திருந்தது. நல்ல உயரமா வளர்ந்திருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அநேக பூக்களும் காய்களும் கொண்டு கொண்டு அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓஹோ, இது வெட்டினாதான்
ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமையாகட்டும். வேதம் சொல்லுது அவர் சுத்திகரிக்கிற நம்மால கனி கொடுக்க முடியாது. வேத எழுத்திலே சுத்திகரிக்கிற ஒவ்வொரு ஆகவே அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். அதற்காக நீங்கள் ஆலோசனை அவரை சுத்திகரிக்கும் போது அவருக்கு எழுத்து நிற்காதீங்க, அவருக்கு உதவி செய்யுங்க. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವಾಗ ಆತನಿಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲಬೇಡಿ, ಆತನಿಗೆ ಸಹಾಯಿಸಿರಿ. Kindly cooperate with Jesus when he purchased you. ಕರ್ತನಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ, ಕರ್ತನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವಾಗ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. லூக்கா இந்த சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6-9 வசனத்தை வாசிங்கன்னா, ಲೂಕಾ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 6-9 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿದರೆ வேதம் சொல்லுது, வேத ಹೇಳುತ್ತದೆ, வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதம் ಏನು ಹೇಳುತ್ತದೆ, ஒரு தோட்டக்காரன் வந்தார். ತೋಟಗಾರನು ಬಂದ, அத்தி மரத்துல கனி இல்லை. ಆ ಮರದಲ್ಲಿ ಅಂಜೂರದ ಮರದಲ್ಲಿ ಫಲವಿಲ್ಲ. உடனே அவர் அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு, ತೋಟದವರನ್ನ ಕರೆದು, எப்பா இதுல கனி இல்லையே, ಅಯ್ಯ ಇದರಲ್ಲಿ ಫಲವಿಲ್ಲ, போடு என்று சொன்னார். ಇದನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಹಾಕಬೇಕಾಗಿ. அப்பொழுது அந்த தோட்டக்காரர் சொன்னார், ಆಗ ತೋಟದವರ ತೋಟಗಾರ, ದೇವರೇ, ஐயா அது இந்த ஆண்டும் இருக்கட்டும், ಅದು ಈ ವರ್ಷ ಕೂಡ ಇರಲಿ, நான் அதை கொத்தி எரு போடுகிறேன், ನಾನು ಅದರ ಸುತ್ತಲೂ கனி கொடுத்தால் சரி, ಫಲ ಕೊಟ್ಟರೆ ಸರಿ, இல்லை என்றால் ಇಲ್ಲವಾದರೆ அதை அடுத்த ஆண்டு வெட்டி போட்டுடலாம். ಅದನ್ನು ಮುಂದಿನ ವರ್ಷ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕೋಣ. இதுல நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ಇದರಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಒಂದು ಸಂಗತಿ, ದೇವರು கனி கொடுக்கும் வரைக்கும் நமக்காய் காத்திருக்கிறார். ಫಲ ಕೊಡುವವರೆಗೆ ನಮಗಾಗಿ ಕಾದಿರುತ್ತಾನೆ. One thing we have to know very surely, ನೀನು ಸರಿಯಾಗಿ ಒಂದು ಸಂಗತಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆவின் வரங்கள் ஓவர் நைட் பெற்றுக்கலாம், ಆತ್ಮನ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆவின் கனியோ ஓவர் நைட் பெற முடியாது. ಆತ್ಮನ ಫಲವನ್ನು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾಗುತ್ತೆ. தேவ சமூகத்தில் அழுது புலம்பி, ஆண்டவரே எனக்கு வரம் தாருன்னா வானம் திறக்கப்பட்டுச்சு, பாருங்கள் இறங்கி வந்தோம். ದೇವರೇ ನಮಗೆ ವರವನ್ನು ಕೊಡುವುದಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆಕಾಶ ತೆರೆಯಲ್ಪಡುವಾಗ ನಮಗೆ ವರ ಬರುತ್ತದೆ. அருமையான சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் சொல்றார், நான் பல ஆண்டுகளா தேவ சமூகத்தில் அழுதேன், கர்த்தர் ஒரு நாள் எனக்கு கிருபையாய் வானத்தை திறந்தார், ஏறி மேலே வாழ்ந்து சொன்னார், ஆவின் வரங்கள் 9 கொடுத்தார். ಸಹೋದರ ಡಿಜೆಸ್ ಅವರು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹತ್ತೆ ಏರಿ ಮೇಲಿಗೆ ಭಾಗ್ಯಮಾಗಿ ಅಂದರು, ದೇವರಿಗೆ ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் ஒருவேளை பல ஆண்டுகள் காத்திருந்து செபித்திருந்தாலும் ஒரே நாளிலே 9 வரங்களை பெற்றுக் கொண்டார். ಅವರು ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಕಾದಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದರು, ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 9 ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. ஆனால் ஆவின் கனியோ, ಆದರೆ ಆತ್ಮನ ಫಲವು ஒரೇ நாளில் பெற்றுக் கொண்டதாக அவர் எழுதுவே ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡದಾಗಿ ಬರೆಯಲೇ ಇಲ್ಲ. எல்லா வரமும் கனி கொடுப்பதற்கு கர்த்தர் அவகாசம் கொடுக்கிறார். ಎಲ್ಲ ವರಗಳು ಫಲ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಕರ್ತನ ಅವಕಾಶ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆவின் வரங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, ಆತ್ಮನ ವರಗಳು ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತವೆ. ஆவின் கனியோ பூமியிலிருந்து விளைகிறது. ಆತ್ಮನ ಫಲವು ಭೂಮಿಗೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ. இது ரெண்டும் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ಎರಡು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆவின் வரங்களை பரிசுத்த ஆவியான பரத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಪರದಿಂದ ನಮಗೆ ತಂದುಕೊಡುತ್ತಾರೆ. ஆனால் ஆவின் கனியோ நமக்குள்ளிருந்து முளைப்பிக்கப்படுகிறார். ಆದರೆ ಆತ್ಮನ ಫಲವನ್ನು ನಮ್ಮಿಂದ ಮೊಳೆಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இது பரத்திலிருந்து வருகிறது, ಇದು ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತದೆ. இது நமக்குள்ளிருந்து விளைகிறது, ಇದು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಮೊಳೆಯುತ್ತದೆ. இது நம்மிலிருந்து புறப்பட்டு வருகிறபடியால் அதற்காய் காத்திருக்கிறார். ಇದು ನಮ್ಮಿಂದ ಬೆಳೆದು ಬರುವುದನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇಲೆ வரங்களிலே சீக்கிரமா கிரியை செஞ்சிடலாம், ವರಗಳಲ್ಲಿ ಬೇಗನೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬಹುದು. ஆனா கனியை காட்டுறது ரொம்ப கஷ்டம். ಆದರೆ ಕನಿಯನ್ನು ತೋರಿಸುವುದು என்ன சொல்றது, நம்ம இன்னைக்கு நான் இது பெரிய காரியம் செய்ய போறேன்னு சொல்லுவோம். ಇನ್ನು ಕುರಿತು ನಾವು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವುದಾಗಿ அன்னைக்குதான் யாரா வந்து நம்மளுக்கு மூட கெடுப்பான், ಅಂತೆ ನಮ್ಮ ಮೂಡನ್ನು ಯಾರಾದರೂ ಬಂದು ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. ஒரு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ಈ ಮರವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿರುವಾಗ அவ்வளவு கனி கெட்டு போச்சு. ಅಷ್ಟು ಫಲಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಯಿತು. ஆகவேதான் தேவன் காத்திருக்கிறார், ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು காத்திருக்கிறார், காத்திருக்கிறார், ಕಾದಿದ್ದಾರೆ, பொறுமையாய் காத்திருக்கிறார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿದ್ದಾರೆ. இன்றைக்கு ஆவியின் கனி 9 முதலாவதாக
ಇದು ನಮ್ಮದಲ್ಲ, ದೇವರಿಂದ ನಮಗೆ ಬಂದದಾಗಿದೆ. தேவனுடைய அன்பு ಇದು ದೇವರ ಪ್ರೀತಿ. தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறதா? ದೇವರ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊத்துற மாதிரி தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. ನೀರನ್ನು ತೆಗೆದು ಸುರಿಯುವ ಹಾಗೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿಯಲಾಗುತ್ತದೆ. எப்படி ஊற்றப்படுகிறது? ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಸುರಿಯಲಾಗುತ್ತದೆ? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்படுகிறது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಸುರಿಯಲಾಗುತ್ತದೆ. ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியை நம்ம நினைவு போது ಒಂದೊಂದು ಬಾರಿ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಭರಿತರಾಗುವ சில பேர் இங்க அங்க போய் உணர்றோம், சில பேர் அங்க இங்க உருண்டு பெறறோம், சில பேர் பாடுறோம், குதிக்கிறோம், ஆடுறோம், எதையோ செய்கிறோம். ಕೆಲವರು ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ, ಕೆಲವರು ಅಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ, ಓಡುತ್ತಾರೆ, ಆಡುತ್ತಾರೆ, ಏನೇನೋ ಮಾಡುತ್ತಾರೆ. சில பேருக்கு சந்தோஷமாய் களி கூறுதலாய் இருக்குது, ಕೆಲವರಿಗೆ ಇದು ಸಂತೋಷವಾಗಿ ಹರ್ಷಿಸುತ್ತಾರೆ, சிலருக்கு அது கேள்விக்குறியா இருக்குது. ಕೆಲವರಿಗೆ ಅದು ಕೇಳಿಯಾಗಿದೆ, என்ன உங்களுக்கு முடியாது, நாங்க மாத்திரம் நின்றுட்டே இருக்கிறோம். ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿದೆ, ಏನು ಹೀಗೆ ಆಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾವು ನಿಂತಿದ್ದೇವೆ. சில பேருக்கு நல்ல ஆவியின் அபிஷேகத்தை உள்ளே உணர முடிகிறது, ஆனால் நம்மளால் அசைய முடியல. ಕೆಲವರು ಅಭಿಷೇಕವನ್ನು ಒಳಗಡೆ ತಿಳ್ಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ, ಆಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಅವರಿಗೆ. ஆவியானவரை பாட முடிகிறது, பேச முடிகிறது, நம்ம அந்நிய பாஷை பேச முடிகிறது, ஆனால் ஆவியானவருடைய அசைவாடுதல் வித்தியாசமா இருக்கிறதே நினைக்கிறோம். ಆತ್ಮನಲ್ಲಿ ಹಾಡುತ್ತೇವೆ ಮತ್ತು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ, ಆದರೆ ದೈವಿಕವಾದ ಸಂಗತಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. இது எப்படி நடந்தாலும் ಇದು ಹೇಗೆ நடந்தது? ஒரு காரியம் நடக்குது பாருங்க ಒಂದು நமக்குள்ள. ಸಂಗತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ನೋಡಿರಿ. Whether we are silently receiving the Holy Spirit or we are rejoicing and dancing and jumping and rolling over, the Spirit of God coming in us, filling us with the love of God. ನಾವು ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಹೊಂದಿಕೊಂಡರು ಅಥವಾ ಹರ್ಷವಾಗಿ ಹೊಂದಿಕೊಂಡರು, ಹೇಗೆ ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡರು ಕೂಡ ದೇವರ ಆತ್ಮವನ್ನು தெரிந்தோ தெரியாமலோ நமக்குள்ளே ஒரு காரியம் நடக்குது, தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. ನಮಗೆ ತಿಳಿಯೋ ತಿಳಿಯಲೋ ದೈವಿಕವಾದ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಸುರಿಯಲಾಗುತ್ತದೆ. Hallelujah. 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 ஆவியிலே நிறைவேறுதல் நிறுத்தவே நிறுத்தாது. ಆದುದರಿಂದ ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಡುವುದನ್ನು கடைசி மூச்சு வெளியே போகிறதுக்கு முன்னெல்லாம் கூட ஆவியில நிறைவேறும். ಹೃದಯ ಉಸಿರು ಹೊರಗೆ பரலோகத்துக்கு ಹೋಗುವಾಗ ஏறி போகும்போது ஆவியின் அன்போடு போகலாம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಾವು ಹೋಗೋಣ. ಪ್ರೀತಿ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. காலி டென் சோல், காரி டென் பூம், ಖಾಲಿ ತೆಂಗು காலி இல்ல காரி, ಗಾಳಿ காரி டென் பூம் என்ற ಖಾಲಿ ತೆಂಗು ಎನ್ನುವಂತ ஒரு சகோதரி, ಒಬ್ಬ ಸಹೋದರಿ, ஒரு சுவிசேஷகி ಒಬ್ಬ ಸ್ವಾರ್ಥಿಕಿ 2ஆம் உலக யுத்தத்திலே இருந்தாங்க. ಎರಡನೆಯ ಮಹಾಯುದ್ಧದ ಸಮಯದಲ್ಲಿ ஹங்கேரி நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி அந்த அம்மா. ஹங்கேரி ಹಂಗೇರಿ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿದಂತ ಸಹೋದರಿ. இந்த ஹிட்லருடைய நாட்களிலே ಹಿಟ್ಲರ್ನ ದಿನಗಳಲ್ಲಿ யூத மதத்தில் இருந்த அத்தனை பேரையும் அவர் கொண்டு குவித்தார். ಯಹೂದ ಮತದಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲರ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿ யூதர்களை கண்டால் அவருக்கு ஆகாது. ಯಹೂದರನ್ನ ಕಂಡರೆ ಅವರಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அவர்களை அதிகமாய் உபத்திரவப்படுத்தினார். ಅವರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಹಿಂಸೆಪಡಿಸಿದ சகோதரிக்கு கூட பிறந்த சகோதரி உண்டு, வயதான ஒரு தகப்பனார் உண்டு. ಈ ಸಹೋದರಿಗೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ இவர்கள் ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர்கள். ಇವರು ಕೂಡ ಆ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದವರು. இந்த ஒரு நாள் இவர்கள் அப்படிப்பட்ட யூதர்கள் துன்பப்படும் போது சில குடும்பத்தை இவர்கள் வீட்டிலே மறைத்து வைத்திருந்தார். ಯೂದರು ಹಿಂಸಿಸಲ್ಪಟ್ಟಾಗ ಕೆಲವರನ್ನ ಅವರು ಮನೆಯಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿಟ್ಟರು. எப்படியோ இந்த காரியம் அரசாங்கத்துக்கு தெரிய வந்தது. ಈ ಸಂಗತಿಯು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಗೊತ್ತಾಯಿತು. போர் சேவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். ಆ ಯುದ್ಧ ಮಾಡುವಂತವರು ಮನೆಗೆ ಹೋದರು. அந்த யூதர்களை பிடித்து போனார்கள். அதோடு கூட இந்த தகப்பனாரையும் இந்த 2 சகோதரிகளையும் பிடித்து கொண்டு ಆ போனார்கள். ಯಹೂದರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಸಹೋದರರು அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பாவத்து நிமித்தம் ಅವರಿಗೆ ಆಶ್ರಯ ಕೊಟ್ಟದರೊಳಗೆ இவர்கள் அதிகமாய் துன்புறுத்தப்பட்டார்கள் சிறைச்சாலையில். ಇವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಹಿಂಸಿಸಲ್ಪಟ್ಟರು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ. வயதான தகப்பனார் இவருடைய துன்புறுத்தலை தாங்க முடியாமல் செத்தே போனார். ವಯಸ್ಸಾದಂತ ತಂದೆಯವರು ಈ ಹಿಂಸೆಯನ್ನು ಕಂಡು ಅದನ್ನು ತಾಳಲಾರದೆ ಸತ್ತು ಹೋದರು. அவருடைய இளைய சகோதரி 18 வயது நிறைந்தவள் அவளை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி ஐஸ் கட்டியில படுத்து வைத்து பல மணி நேரம் அல்ல கட்டி வைத்து ಆಕೆಯ ಚಿಕ್ಕ ಸಹೋದರಿ 18 ವಯಸ್ಸಿನ ಸಹೋದರಿ ಆಕೆಯನ್ನು ಬಹಳವಾಗಿ ಹಿಂಸೆಪಡಿಸಿ ಅನೇಕ ತಾಸುಗಳು ಐಸಿನ ಗಡ್ಡೆಯಲ್ಲಿ ಮಂಜುಗಡ್ಡೆಯಲ್ಲಿ ಇರಿಸಿ ಆಕೆಯನ್ನು ಸಾಯಿಸಿದರು. இப்படி உபத்திரப்படுத்தினதுனால அவனும் மறைத்து போனான். ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂಸೆಪಡಿಸಿದ್ದರಿಂದ ಆಕೆಯು ಸತ್ತು ಹೋದರು. இந்த சகோதரியும் பல காலமாய் சிறைச்சாலையிலே பல அவமானங்களையும் உபத்திரவங்களையும் சகித்தார். ಈ ಸಹೋದರಿ ಕೂಡ ಅನೇಕ ವರ್ಷಗಳಾಗಿ ಹಿಂಸೆಯನ್ನ ಉಪದ್ರವವನ್ನು ಸಹಿಸಿದರು. முடிவிலே ಕೊನೆಯದಾಗಿ விடுதலை பெற்றார். ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದರು. இந்த இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அமெரிக்க தேசத்துக்கு போனார். ಇನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದು ಏನು ಪ್ರಯೋಜನ ಎಂಬುದಾಗಿ ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಹೋದರು. அங்கதான் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டார். ಅಲ್ಲಿಗೆ ದೇವರಾದ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರು. இயேசுக்கு தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் கொடுத்தார். ஊழியக்காரியாய் மாறினார். ಯೇಸುವಿಗೆ ಬಲವಾಗಿ ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಟ್ಟರು. ಸೇವಕಿಯಾಗಿ ಮಾರ್ಪಾಟಾದರು. பல இடங்களுக்கு தேவன் அவளை உலகம் கொண்டு சென்றார். ಅನೇಕ ಲೋಕದ ಅನೇಕ ಭಾಗಗಳಿಗೆ ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. கடைசியாக பல வருடங்களுக்கு பிறகு ஜெர்மன் தேசத்திலே ஊழியத்துக்காக அவளை அழைத்திருந்தார். ಅನೇಕ ವರ್ಷಗಳ ನಂತರ ಜರ್ಮನ್ ದೇಶದಲ್ಲಿ ಸೇವೆಗಾಗಿ ಆಕೆಯನ್ನು ಕರೆದಿದ್ದರು. முதல் நாள் கூட்டத்திலே அவள் பிரசங்கி
பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது ಮೊದಲನೇ ದಿನದ ಕೂಟದಲ್ಲಿ ಆಕೆ ಪ್ರಸಂಗ ஒவ்வொருவரையாய் பார்த்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ಆಕೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. திடீரென்று ஒரு நபரை அவர் பார்த்த பொழுது ಪಕ್ಕನೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ அவருடைய பிரசங்கம் தடுமாறியது. ಆಕೆಯ ಪ್ರಸಂಗವು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ அவரால் பிரசங்கிக்க முடியல. ಮತ್ತೆ ಮುಂದಿನ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ 3 வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு நபரை பார்த்தபோது அவள் இருதயம் அப்படியே வேதனையாய் மாறி ಮೂರನೇ ಸಾಲಿನಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಆಕೆಯ ಹೃದಯ ವೇದನೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತು. காரணம் தன்னுடைய ஒரே சகோதரி அவமானப்படுவதற்கும் சாபத்திற்கும் காரணமாக இருந்தாலே அந்த நாளிலே இருந்தான அதிகாரி அந்த சகோதரி மரணத்துக்கு காரணமாக இருந்தவன் அங்க முன்னால் உட்கார்ந்து ಕಾರಣವೇನೆಂದರೆ ತನ್ನ ಚಿಕ್ಕ ಸಹೋದರಿಯು ಈ ಸಹೋದರಿಯನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸಿ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದ್ದವನು ಆ ಮೂರನೆಯ ಸಾಲಿನಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದನು. அவனை பார்த்தோன்னே அவனுடைய இருதயம் கசப்பாய் மாறி ಆತನನ್ನು ನೋಡಿದಾಗ ಈಕೆಯ ಹೃದಯವು ಕಹಿ. அதன் பிறகு சரளமாய் பிரசங்கிக்க முடியும். ಅದರ ನಂತರ ಸುಲಭವಾಗಿ ಪ್ರಸಂಗಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. கூட்டம் முடிந்தது. ಊಟವು ಮುಗಿಯಿತು. ஜனங்கள் மேலே ஓடி வந்தார்கள் கை கொடுப்பதற்கு ஜெபம் செய்யும்படி. ಜನರು ಮೇಲೆ ಓಡಿ ಬಂದರು ಕೈ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸಿಕೊಂಡು. அந்த நபரும் மேலே வந்தார். ಆ ವ್ಯಕ್ತಿಯು ಕೂಡ ಆತನ ಮೇಲೆ ಬಂದರು. இவருக்கு நேராக கை நீட்டினார். ಈಕೆಗೆ ನೇರವಾಗಿ ಕೈಯನ್ನು அவளுக்கு தன் முகத்தை திருப்பி கொண்டு வேகமாய் திரும்பி போயிருந்தார். ಆಕೆಯು ತನ್ನ ಮುಖವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಂಡು மனதை ಆಕೆಯು ಆತನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. அடுத்த நாள் கூட்டத்துக்காக இவள் ஆயத்தமாய் கொண்டிருந்தார். ಮಾರನೆಯ ದಿನದ ಕೂಟಕ್ಕಾಗಿ ಈಕೆ ಸಿದ್ಧವಾಗಿ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் மெல்லமாய் அவளிடத்தில் பேசினார். ಆಗ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಮೆಲ್ಲಗೆ ಆಕೆಯ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದರು. மகளே, நேற்று ஒரு நபரை பார்த்தோன்னே உன்னுடைய இருதயம் கசப்பாய் மாறியது. ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿದಾಗ ನಿನ್ನ ಹೃದಯ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತು. அவனை முற்றிலுமாய் பகைத்து வெறுக்கிறாயே. ಆತನನ್ನ ಬಹಳವಾಗಿ ಹಗೆ ಮಾಡಿದೆಯಲ್ಲ. உன்னை நான் அதற்காக அழைக்கவில்லை. ನಿನ್ನನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕರೆಯಲಿಲ್ಲ. உனக்காக நான் அதற்காக மறிக்கவில்லை. ನಿನಗಾಗಿ ನಾವು ಅದಕ್ಕಾಗಿ ಸಾಯಲಿಲ್ಲ. உனக்குள்ளே என்னுடைய கனியை கொடுக்கும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಫಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದೇನೆ. நீ அவனை நேசிக்க வேண்டும் என்று பேசினான். ನೀನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿದನು. அவள் இருதயம் கதறியது. ಆಕೆಯ ಹೃದಯವು ಗೋಳಾಡಿತು. பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி வந்தார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಆಕೆಯ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದ. தேவ அன்பு அவளுக்குள் ஊற்றப்பட்டது. ದೇವರ ಪ್ರೀತಿಯು ಆಕೆಯಲ್ಲಿ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿತು. கூட்டத்துக்கு எழுந்து போனார். ಕೂಟಕ್ಕೆ ಎದ್ದು ಹೋದಳು. கூட்டம் முடிந்தது. ಕೂಟವು ಮುಗಿಯಿತು. அதே போல அந்த நபர் வந்தார். ಅದೇ ರೀತಿಯ ವ್ಯಕ್ತಿ ಬಂದನು. அவளை கட்டி பிடித்துக் கொண்டு அவரிடத்தில் பேசினார். ಆತನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಆತನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿ சொன்னான், என்னை தெரிகிறதா உனக்கு? ಆತನು ಹೇಳಿದರು, ನನ್ನನ್ನು ಗೊತ್ತು. என்னை தெரிகிறதா உனக்கு? ನನ್ನನ್ನು ನಿನಗೆ ಗೊತ್ತು. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சிறையிலே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து கொன்றாய். ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಈ ರೀತಿಯ ಹುಡುಗಿಯನ್ನು ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿ ಕೊಂದೆಯಲ್ಲ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ. அவருடைய சகோதரி தான் ನಾನು ಆಕೆಯ ಸಹೋದರಿಯಾಗಿದ್ದೇನೆ. சிறைச்சாலையில் என்னை இப்படியெல்லாம் சித்திரவதை செய்தாயே. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದ ಆಕೆಗೆ ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ அவன் இருதயம் உடைந்தது. ಆತನ ಹೃದಯವು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. ஆண்டவரை அழுதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ಆತನು ದೇವರಾದ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದನು. அவன் வாழ்க்கையில பெரிதான ஒரு அன்றைக்கு ஊழியம், அன்றைக்கு அந்த மகனை மன்னித்ததினாலே ஒரு ஆத்மா பரலோகத்திலே சேர்க்கப்பட்டது. ಅಂದು ಆಕೆಯ ಆತನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದರಿಂದ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಆತ್ಮ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ದೇವ ಮಗುವೆ, அன்பு என்றால் ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ யாருக்கும் போய் கை கொடுக்கறதில்ல. ಯಾರಿಗೂ ಹೋಗಿ ಕೈ ಕೊಡುವುದಲ್ಲ. யாருக்கும் போய் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி போய் கொடுத்துறதில்ல. ಯಾರಿಗೂ ಒಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಬಹುಮಾನ ಕೊಡುವುದಲ್ಲ. யாரோ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதோ நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு தட்டி கொடுத்து அனுப்புறதில்ல. ಯಾರೋ ನಮ್ಮ ಬಂಧು ಮಿತ್ರಾದಿಗಳು ಬರುವಾಗ நமக்கு தீங்கானவர்களை நேசிப்பதுதான் உண்மையான அன்பு. ನಮಗೆ ಕೇಡು ಮಾಡುವಂತವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದೇ ಯಥಾರ್ಥವಾದ ಪ್ರೀತಿ. நம்ம அவமானப்படுத்தினவர்களுக்கு அன்பு காட்டுவதுதான் மெய்யான தெய்வீக அன்பு. ನಮ್ಮನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದೇ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கியமும் அந்த அன்பும் ஒரு நாளுக்குள் நமக்குள்ள வருகிறதில்லை. அது தேவனிடத்தில் நம்மளுக்கு இறங்கி வருகிறது. 13ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ಕೊರಿಂಥ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿರುವಂತಹ ಪ್ರೀತಿ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದಲ್ಲ, ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದಾಗಿದೆ. இது பூமிக்குரியதல்ல, பரலோகத்துக்குரியது. ಇದು ಭೂಮಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದಲ್ಲ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಎರಡನೇದಾಗಿ ಸಂತೋಷ. Secondly, it is joy. ಎರಡನೇದಾಗಿ ಸಂತೋಷ. இந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ಈ ಸಂತೋಷವನ್ನು ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இந்த சந்தோஷம் ஒரு விசுவாசியை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறது. ಈ ಸಂತೋಷವು ವಿಶ್ವಾಸಿಯನ್ನ ಪ್ರತಿನಿತ್ಯ ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ளே தான் திடப்படுகிறதை உணர வைக்கிறது. ಪ್ರತಿದಿನ ವಿಶ್ವಾಸಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳುವುದನ್ನು ತಿಳುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ளே வருது பாருங்க ஒரு சந்தோஷம். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இந்த சந்தோஷத்துக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ಈ ಸಂತೋಷದಿಂದಲೇ ನಾನು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. சில பேர் சினிமா தோட்டத்தில் போய் உட்கார்ந்துட்டு நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன். ಕೆಲವರು ಸಿನಿಮಾ
என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾಳೆ, ನನ್ನ ಮನಸ್ಸು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಕೊಂಡಾಡಿ. நெகேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியா புத்தகம் 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವುದೇ என் பலன், ನನ್ನ ಬಲವಾಗಿದೆ. இந்த பலன் எங்கிருந்து வருகிறது? ಈ ಬಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? சந்தோஷத்தின் மூலமாய் வருகிறது. ಸಂತೋಷದ ಮೂಲಕವಾಗಿ ಬರುತ್ತದೆ. The joy of the Lord is the result of salvation. சந்தோஷ ரட்சிப்பினால் வருகிறதான ஒரு காரியம். ರಕ್ಷಣೆಯಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಬಲ. சங்கீதம் 51:12 வாசித்து பாருங்க. கீர்த்தனை 51:11 சங்கீதக்காரன் தாவீது சொல்லி கதறுகிறான் தேவனிடத்தில். கீர்த்தனகாரன் தாவீது ஆண்டவரே, தேவரே ரட்சணத்தின் சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதீங்க. ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷವನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡ. என்னிடத்தில் எடுத்து போடாதீங்க. ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡ. ஏசாயா 12ஆம் அதிகாரம் ஏசாயா 11ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மூன்றிய வாக்கியம், ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர்களை கொண்டு கொள்வீர்கள். ரட்சணைய ஓரத்தைಯಿಂದ ನೀರನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. இந்த சந்தோஷம் ரட்சிப்பின் மூலமாய் உருவாக்குற சந்தோஷம். ಈ ಸಂತೋಷ ರಕ್ಷಣೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗುವಂತದ್ದು. சுருக்க சொல்ல போனா, ಹೇಳುವುದಾದರೆ, இயேசு உள்ள இருந்தாருன்னா, இயேசு ಒಳಗಡೆ சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னதான் தலைக்கு மேல தண்ணி ஓடுனாலும், ಏನೇ ತಲೆಯ ಕೆಳಗೆ ಯಾವುದು நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாரையும் மாற்றவே முடியாது. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಈ ಸಂತೋಷವನ್ನು ಯಾರಿಂದ ಮಾರ್ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ಜಾಯ್ ಆಫ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅದಕ್ಕೆ ಹೇಳುವುದು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವುದು. இந்த ಜಾಯ್ ಆಫ್ ದಿ ಲಾರ್ಡ್ தேவன் நமக்கு கொடுப்பாராக. ಈ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವುದನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿ. ಕೆನೆತ್ ಹೇಗನ್ என்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் அமெரிக்க நாட்டில் இருந்தார். ಪ್ರಸಿದ್ಧಿ ಆದಂತ ಒಬ್ಬ ದೇವರ ಸೇವಕರು ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿದ್ದರು. அடிக்கடி அவர் இப்படி சொல்வார், ಆಗಾಗ ಅವರು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பிரச்சனைகள் வரும்போது, ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ, தோல்விகள் வரும்போது, ಸೋಲುವಿಕೆ ಬರುವಾಗ, உபத்திரவங்கள் வரும்போது, ಉಪದ್ರವ ಬರುವಾಗ அவர் என்ன செய்வாரா? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஜெபஅறைக்கு போவார். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕೋಣೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஜெபஅறைக்கு போய் ಪ್ರಾರ್ಥನಾ கதவை மூடிக்கொண்டு ಬಾಗಿಲನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು நல்ல உற்சாகமா பாட்டு பாடி ಉತ್ಸಾಹವಾಗಿ ಹಾಡ ಮಾಡಿ டான்ஸ் ஆடுவார். டான்ஸ் ஆಡುತ್ತಾರೆ. என்னடா இது இவர் என்ன செய்யறாரு? உள்ள போய் தோல்வி வந்திருக்க நேரத்துல உள்ள போய் டான்ஸ் ஆடுறாரு. ಏನು ಸೋಲಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ டான்ஸ் ಆಡುತ್ತಾರೆ. ஒரு நண்பர் அவரை பார்த்து கேட்டார், ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ, என்ன தோல்வி வர நேரத்துல உள்ள போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ಸೋಲುವಿಕೆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಯ್ಯ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಹಾಡ ಮಾಡಿ டான்ஸ் ಆಡುತ್ತಾ ಇದ್ದಿ? அப்ப அவர் சொல்லுவாரா, ಆಗ ಅವರು தோல்வி வந்தது உண்மைதான், ಸೋಲುವಿಕೆ ಬಂದದ್ದು ನಿಜ. நான் ஏன் நடனம் ஆடினா, ಯಾಕೆ டான்ஸ் ಆಡುತ್ತಾರೆ? சாத்தான் உண்டாக்கின இந்த சிறு தோல்வியை, ಸೈತಾನ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಈ ಸಣ್ಣ ಸೋಲುವಿಕೆಯನ್ನು இயேசுவின் நாமத்தில் பெரிய வெற்றியாய் மாற்றப்படுவேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. சாத்தான் எனக்கு கொண்டு வந்த சின்ன தோல்வியை ಸೈತಾನನು ನನಗೆ ತಂದಂತ ಸಣ್ಣ ಸೋಲು இயேசுவின் நாமத்தில் பெரிய வெற்றியாய் நான் மாற்றப் போகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಜಯವಾಗಿ ನಾನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஆவின் கனி சந்தோஷம் நமக்குள்ள இருந்தா சாத்தான் தோத்து விடுவான். ಆತ್ಮನ ಸಂತೋಷ, ಆತ್ಮನ ಫಲವಾಗಿರುವ ಸಂತೋಷ ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ ಸೈತಾನ ಸೋತು ಹೋಗ್ತಾನೆ. எனக்கு சில வருஷத்துக்கு முன்னால நான் பணி செய்த ஒரு இடத்துல ஒரு அதிகாரி இருந்தார். ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ நான் பணி செய்த இடத்துல ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ அதிகாரி ಇದ್ದರು. அவர் என்ன செய்வார் தெரியுமா? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? எதாவது தப்பு செஞ்சோமோ தப்பு செய்கிறோம், ಯಾವುದೋ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಮಾಡಲ್ಲ, தன்னுடைய அறைக்கு நம்ம கூப்பிடுவார். ತನ್ನ ಕೋಣೆಗೆ ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. வாய்க்கு வந்தபடி திட்டுவார். ಬಾಯಿಗೆ ಬಂದ ಹಾಗೆ ಬೈಯುತ್ತಾರೆ. செம்மைய இருதயத்துல ஈட்டி பாயிற மாதிரி பேசுவார். ಆ ಹೃದಯವನ್ನು ತೀಡಿಯುವ ಹಾಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பேசிட்டு ಮಾತಾಡಿದ ನಂತರ நம்ம முகத்தையே பார்த்துட்டு ನಮ್ಮ இருப்பார். ಮುಖವನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. இவங்களுக்கு கோபம் வருதா? ಇತರಿಗೆ ಕೋಪ ಬರುತ್ತದೆ? வரலையா? ಕೋಪ ಬರುವುದಿಲ್ಲ. ரியாக்ஷன் காட்டுறானா? ರಿಯಾಕ್ಷನ್ காட்டலையா? ಇಲ್ಲವಾ? அதையே கண்ணு முகத்தை விட்டு மாறவே மாறாது. ಕಣ್ಣು ಮುಖದಿಂದ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. பிசாசு அப்படிதான். ಸೈತಾನ ಹಾಗೆ எதனால ஒண்ணு பண்ணிட்டு ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾಡಿ இவன் மூஞ்சி திக்குதா, ನಿನ್ನ ಮುಖವು ಮಾಡುತ್ತಾನ, சிரிக்கிறானா, ನಗುತ್ತಾ ಇದ್ದಾನ, ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾನ, உட்கார்ந்துருக்கானா, ಹಾಗೆ ಕುಳಿತಿದ್ದಾನ அப்படின்னு ಹಾಗೆ பார்த்துட்டு ನೋಡುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. அதெல்லாம் உணர்ந்துட்டாரு. அந்த கிணத்திகன் அதை உணர்ந்துட்டாரு. ಅದೇ ಗೆಳತಿ ಎಂಬುದಾಗಿ நீ மூஞ்ச பார்த்துருக்கியா? ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೆ, ಡ್ಯಾನ್ಸಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. I have the joy, 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 joy down in my heart. Down in my heart, down in my heart. I have the joy, 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 joy down in my heart. Glory to His name. I have the joy, 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 joy down in my heart. Down in my heart, down in my heart. I have the joy, 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 joy down in my heart.
ಕೊಡುವುದಕ್ಕೆ ಜಯಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ இந்த கனியை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். ಈ ಫಲವನ್ನು ಕರ್ತನು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಡುತ್ತಾನೆ. ஏன் தன்னுடைய சந்தோஷத்தை வச்சுக்கிறாரு? ಯಾಕೆ ಕರ್ತನು ಸಂತೋಷವನ್ನು ಇಡುತ್ತಾನೆ? தோல்வி வரும்போது நம்ம முகம் இருக்கக்கூடாது. ಸೋಲುವಿಕೆ ಬರುವಾಗ ನಮ್ಮ ಮುಖ ಮಾಡಿದ ಹಾಗೆ பிசாச வெட்கப்படுத்தணும்னா நம்ம அவன் முன்னாடி சிரிக்கணும். ಸೈತಾನನನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸಬೇಕು. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಅಂದನು, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷಿಸಿರಿ. அந்த எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க எப்ப தெரியுமா சொன்னாரு? ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಹೇಳಿದ್ದು ಯಾವಾಗಲೂ. அவர் இருந்ததான சிறைச்சாலையில, ಆತನು ಇದ್ದಂತ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ அந்த பட்டಣ அந்த தேசத்துல இருக்கிற எல்லாருடைய கழிவு நீரும் ಆ ದೇಶದ வாட்டர் ಎಲ್ಲ ದೇಶದ ಎಲ್ಲರ ಕೊರತೆ கழிவு நீர் எல்லாம் ಒಣಗಿದ அந்த தண்ணீர் எல்லாமே ನೀರೆಲ್ಲವೂ ஒரு பகுதியில் போகும், ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. அந்த ட்ரைனேஜ் போகிற வழியில ಆ ಒಂದು ಡ್ರೈನೇಜ್ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ அவருடைய சிறைச்சாலையில் இருந்துச்சு. ಆತನ ಸೆರೆಮನೆ ಇತ್ತು. அந்த சிறையில தான் அவர் அடைச்சிருந்தாங்க. ಆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. முழங்கால் வரைக்கும் சகதி, ಮೊಣಕಾಲಿನ ಹೊರಗೆ. அதுக்கு மேலதான் அவர் நின்றுட்டு ಅದರ ಮೇಲೆ ಅವರು ನಿಂತು மறுபடியும் சொல்லுவேன், ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, எப்போதும் சந்தோஷமா ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. நீங்க சொல்ல முடியுமா? ನೀವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದ, ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದ? கால எதனா குத்தினாலே ஏன் காலதான் முள்ளு குத்துச்சு. ಕಾಲಲ್ಲಿ ಏನಾದರೂ ಚುಚ್ಚುವಾಗ ದೇವರೇ ನನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ಚುಚ್ಚಬೇಕಾಗಿ கிறிஸ்துவ நிமித்தம் அவர் உபத்திரவப்படும் பொழுது ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಹಿಂಸೆಗೆ ಒಳಗಾದ அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம், ಆತನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ. அவர் மற்றவர்களை பார்த்து சொல்றார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீ சந்தோஷமா இரு. மீண்டும் சொல்ற சந்தோஷமா இரு. ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ, ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು. ತಿರುಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಸಂತೋಷವಾಗಿರಬಾಗಿ. ஹல்லேலூயா. ஆவியின் கனியிலே ಆತ್ಮನ ಫಲದಲ್ಲಿ ಮೂರನೇದಾಗಿ ಸಮಾಧಾನ. It costs the whole world billions of dollars. இந்த உலகத்துல இந்த சமாதானத்தை பெறுவதற்கு கோடிக்கணக்கான டாலர்களை, அமெரிக்க டாலர்களை செலவிடுறாங்க. ಈ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಕೋಟ್ಯಾಂತರ ಡಾಲರ್ ವೆಚ್ಚ ಮಾಡುತ್ತಾರೆ. எவ்வளவு செலவிட்டு எங்கன்னா சமாதானம் வந்திருந்தா? ಎಷ್ಟು ವೆಚ್ಚ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಈ ಸಮಾಧಾನ. ஸ்ரீலங்காவில் சமாதானம் வந்துச்சா? ಚೀನಾದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಬಂತು. ஒரு இடத்துல சமாதானம் ಎಲ್ಲಿ ಕೂಡ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. உன்னையோடு சொல்ற சமாதானம் இயேசுல தான். ಒಂದೇ ಒಂದು ಸಮಾಧಾನ ಯೇಸು. இதை அறிந்து கொள்ளாம எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಎಷ್ಟು ವೆಚ್ಚ ಮಾಡಿದ್ರು ಏನು ಮಾಡಿ சொல்றது யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. உலகம் தருகிற விதத்துல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲ, என்னுடைய சமாதானம், ನನ್ನ ಸಮಾಧಾನ. It is not the peace of the world but the peace of God. ಇದು ಲೋಕದ ಸಮಾಧಾನವಲ್ಲ, ದೈವಿಕವಾದ ಸಮಾಧಾನ, தேவ சமாதானம். ದೇವ ಸಮಾಧಾನ. இந்த சமாதானத்தை நம்ம எப்ப பெற முடியும்? ಈ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾವು ಯಾವಾಗ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು? சமாதானம் எப்படி நமக்குள்ளே வருகிறது? ಈ ಸಮಾಧಾನ ಹೇಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ? நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாகும் போது இந்த சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗುವಾಗ ಈ ಸಮಾಧಾನ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. being justified in faith, ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗಿ ಕಾಣಿಸುವಾಗ, இந்த விசுவாசத்திலே நீதிமானாய் மாறும்போதுதான் இந்த சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய இதயத்தில் வைக்கிறார். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕರ್ತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾನೆ. ரோமர் 5:1 வாசித்தீங்கன்னா, ರೋಮ 5:1 விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತರಾಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದೇವೆ ದೇವರೊಂದಿಗೆ. பிலிப்பியர் 4:7 ಫಿಲಿಪ್ಪಿಯ 4:7 மேலான தேவ சமாதானம், ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಇರುವಂತ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ. சங்கீதம் 119 165 வாசித்து பாருங்க. ಕೀರ್ತನೆ 119 அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದವರಿಗೆ ಅತ್ಯಧಿಕವಾದ ಸಮಾಧಾನವಿದೆ. Oh Jesus, I want it. ದೇವರೇ ಯೇಸುವೇ ನನಗೆ ಬೇಕು. எல்லாரும் சொல்லுங்க, I want it. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ದೇವರೇ ನನಗೆ ಯೇಸುವೇ ನನಗೆ ಬೇಕು. இன்னைக்கு அநேக குடும்பத்துல அதுதான் இல்ல. ಇಂದು ಅನೇಕ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದೇ ಇಲ್ಲ. எது இருந்தாலும் சமாதானம் இருக்குமா? ಯಾವುದಿದ್ರೂ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. நல்ல பணம் இருக்குது, ಒಳ್ಳೆಯ ರೀತಿ ಹಣ ಇದೆ, பீரோ நிறைய புடவை இருக்குது, ಮನೆಗೆ ತುಂಬಾ ಸೀರೆ ಇದೆ, அல்மார நிறைய நகை இருக்குது, ಬೀರು ತುಂಬಾ ಹಣ ಒಡವೆಗಳಿವೆ, அடுப்பாங்க நிறைய சமையல் பொருள் இருக்குது, ಅಡಿಗೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಅಡಿಗೆ ವಸ್ತುಗಳು, நிறைய ருசியான பதார்த்தங்கள் இருக்குது, ಮೇಜಿನ ಮೇಲೆ ರುಚಿಯಾದಂತಹ ವಸ್ತುಗಳಿದೆ, ಪದಾರ್ಥಗಳಿದೆ. ஆனால் ಆದರೆ வீட்டுல சமாதானம் இல்லை. ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அது தேவனிடத்தில் இருந்து வருகிறது. ಅದು ದೇವರಿಂದ ಬರುವಂತ. எந்த கடையிலே வாங்க முடியாது. ಯಾವುದೇ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು many grocery shop, ಎಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಅಂಗಡಿಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಅದು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಯಾವುದೇ ಸೀರೆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ, எந்த நகைகளிலே அது இருக்கிறதில்ல. ಯಾವುದೇ ಒಡವೆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. ಪರಲೋಕದಿಂದ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. தேவன் சொன்னார், என்னுடைய சமாதானம். ದೇವರು ಹೇಳಿದರು, ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನ. ஒரு குறிப்பிட்ட
ವಿಶೇಷವಾದ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ವಿಮಾನ ವಾಹನದಲ್ಲಿ திடீரென்று பழுதடைந்து விட்டது. ಮೇಲಿನ ಭಾಗದಲ್ಲಿ ಅದು ನಾಶ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ಅದು பழுதடைந்ததனாலே ನಾಶ ಮಾಡಲ್ಪಟ್ಟದರೆ உள்ளே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சு, எந்த நேரமும் தரையில மோதி விபத்துக்குள்ளாகும், அதுக்கு வரவெல்லாம் கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ಪ್ರಕಟಣೆ ಮಾಡಿದ್ರು, ಇಂಜಿನ್ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ, ಯಾವ ಸಮಯದಲ್ಲಾದರೂ ವಿಮಾನ ಕೆಳಗೆ ಬೀಳಬಹುದು. ವಿಮಾನದ பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இருதயத்தில் ஒரே துக்கம். ವಿಮಾನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅಷ್ಟು ಜನರಿಗೂ ಹೃದಯದಲ್ಲಿ ದುಃಖ, மரணದ ಭಯ, ಓಡ ಬಿಡುகிறார்கள், ಅವರು ಕೂಗಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಕದರುகிறாங்க, ಎಲ್ಲ ಓಡಾಡುತ್ತಾರೆ. நிமிஷம் எப்போ அந்த விமான தரையில இதுமோ தீ பத்துமோ நம்மள கருகி சாவோ தெரியாது. ಮುಂದಿನ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಮಾನ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಅದು ಮುರಿದು ಸುತ್ತೋಗುತ್ತೇವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನೂற்றுಕಣக்கான ಮೈಲು ವೇಗದಲ್ಲಿ ಕೀழே நோக்கி வந்தது. 100 ಮೈಲು ವೇಗದಲ್ಲಿ ಆ ವಿಮಾನವು ಕೆಳಗಡೆ ನೋಡಿ ಬಂತು. நல்ல வேலையாக ಒಳ್ಳೆಯ தரையில் சமாதானமாக இறங்கிச்சு. ಒಳ್ಳೆಯ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಅದು ಇಳಿದ್ಬಿಟ್ಟು ஒரு பழுதாறு ஏற்படல, ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ, ಯಾವುದೇ ஒரு ஆபத்தும் வரல, ಯಾವ ಅಪಾಯ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. அங்க இருந்தவெல்லாம் ஓடி போய் கதவை வேகமா திறந்தாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬೇಗ ಕದವನ್ನು ತೆರೆದು எல்லா அதிகாரிகள் ஓடி போய் கதவை வேகமா திறந்தாங்க. அது வெயிட் வேண்டிய படிக்கட்டுலாம் வச்சு கதவை திறந்தாங்க. ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳು ಹೋಗಿ ಅದಕ್ಕೆ ಮೆಟ್ಲನ್ನು ಇಟ್ಟು பார்த்ததான ஒரு காட்சி, ಕೊನೆಯದಾಗಿ ಅವರು ನೋಡಿದಂತ ದೃಶ್ಯ, ஒவ்வொரு முகத்திலும் மரண பயம், ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮುಖದಲ್ಲಿ ಮರಣದ ಭಯ, ஒவ்வொரு முகத்திலையும் வேதனை நிறைந்ததான காரியங்கள், ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮುಖದಲ್ಲಿ ವೇದನೆ ತುಂಬಲ್ಪಟ್ಟ, ஒவ்வொருத்தரையாக கீழே இறக்கி கொண்டு போனாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೆಳಗಡೆ ಇಳಿಸಿ ஒரு தாய் ಆಗ ಒಬ್ಬ ತಾಯಿ தன் கையில் ஒரு குழந்தையை எடுத்து கொண்டு வந்தார். ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. அந்த குழந்தையை அதிகாரிகள் பார்த்தார். ಆ ಮಗುವನ್ನ ಅಧಿಕಾರಿಗಳು ನೋಡಿದರು. அது முகத்திலேயோ ಅವರ ಮುಖದಲ್ಲಿ தெய்வீக சமாதானம், ದೈವಿಕವಾದ ಸಮಾಧಾನ. ஏரோப்ளேன்ல இருந்த அத்தனை பேர் முகத்திலேயும் பயமும் திகிலும் இருந்தது. ವಿಮಾನದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಜನರ ಮುಖದಲ್ಲಿ ಭಯ ಮತ್ತು தாயின் மடியில இருந்ததான அந்த குழந்தை முகத்திலேயோ, ಆದರೆ ತಾಯಿಯ ಕೈಯಲ್ಲಿದ್ದಂತ ಮಗುವಿನ ಮುಖದಲ್ಲಿ ಯಾವುದೇ ஒரு பயமில்லை, ಯಾವುದೇ ಭಯವಿಲ್ಲ, ஒரு ಕಷ್ಟமிಲ್ಲ, ಯಾವ ಕಷ್ಟವಿಲ್ಲ. ಕಾರಣ ತಾಯಿನ ಮಡಿಯಲ್ಲಿ ಅನವಳಿಕೆ ತೂங்கிட்டு ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ ತಾಯಿಯ ಕೈಯಲ್ಲಿ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲಿ இருக்கணும்னா, ಈ ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. தாய்மடியாகி இயேசு மடியில் நம்ம இருந்தோம்னா, ನಾವು ತಾಯಿಯಾಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮಡಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ஒரு நாள் நம்ம வீட்டை ஜெடுபடவே கூடாது. ನಮ್ಮಿಂದ ಎಂದಿಗೂ ಅದು ತೆಗೆಯಲ್ಪಡುವುದು. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த சமாதானத்தை நாடுவோம், தேடுவோம், பெற்றுக்கொள்வோம். ಈ ಸಮಾಧಾನವನ್ನು ಹುಡುಕೋಣ ಮತ್ತು ಬಯಸೋಣ, ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. இன்னொன்று முக்கியமானது, ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದದ್ದು, சமாதானம் எல்லாம் முடிஞ்சு முடியாது. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಸೇವೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. பெஞ்சாதி ஆட்சி மூஞ்செல்லாம் கிழிச்சு ரத்தம் வர வச்சுட்டு நீ போய் இயேசுவை நேசிக்கிறா, ಎಲ್ಲಿಯಾದರೂ ನೋಡೋದು ರಕ್ತ ಬರುವಂತೆ ಮಾಡಿಕೊಂಡು ಯೇಸುವನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ பிசாசு சொல்லுவோம், போய் கொண்டாட்டி நேசிக்கா போது. ಸೈತಾನ ಹೇಳುತ್ತಾನೆ, ಮೊದಲು ಹೋಗಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡು. வீட்டுல அந்த சமாதானம் அவசியம். ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಸಮಾಧಾನ ಅಗತ್ಯ. பிசாசு அதிகமாய் கை வைக்கிற இடம் சமாதானத்தை கெடுப்பான். ಸೈತಾನನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತದ್ದು. ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போது நான் பார்ப்பேன், ಪ್ರತಿಯೊಂದು ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನೋಡುತ್ತೇನೆ, ஒவ்வொரு ಕನ್ವೆನ್ಷನ್ಗೆ போகும்போது பார்ப்பேன், ಒಂದೊಂದು ಕನ್ವೆನ್ಷನ್ಗೆ ಹೋಗುವಾಗ ನೋಡುತ್ತೇನೆ. சமாதானத்துக்கு போறோம், இந்த குடும்பத்தில் போறோம், ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋರಾಟ. என் மனைவிக்கு எனக்கு மத்திய சண்டை வராது, ನನ್ನ ಹೆಂಡತಿಗೂ ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவனுக்கு மகிமை ಬರುವುದಿಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. எங்க வீட்டுல எப்பவும் சந்தோஷம் இருந்துட்டாரு. ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ விசாசி யார் மூலியமா எது மூலியமா ஒரு சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை கொண்டு ಇದ್ರೂ ಕೂಡ ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ಅವನು ಸೈತಾನ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ತರುತ್ತಾರೆ. இந்த கனி நமக்குள்ளே காணப்படாமல் போனால் எந்த வரம் செயல்படாது என்பதை மதியான செஷன்ல எடுப்பேன். ಈ ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಈ ಫಲ ಕಂಡು ಬರುತ್ತಿದ್ದರೆ ಯಾವ ವರ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮಧ್ಯಾಹ್ನ ಸೆಷನ್ கனி பேசியிருக்கிறாரு நினைச்சிடாருங்க. ಬರೇ ಫಲ ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿರುವಾಗ இதுல ஒண்ணு செயல்படலன்னா வரத்துல ஒண்ணு செயல்படாத போயிடும். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ರೆ ವರದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಗತಿ ಕಾರ್ಯ இதுல ஒரு காரியம் செயல்படல 9 வரங்கள் செயல்படாத போயிடும். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಫಲವು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ರೆ 9 ವರಗಳು ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதனால கவனமா கேட்டு எழுதி வச்சுங்க. ಆದ್ರಿಂದ ಗಮನಿಸಿ ಕೇಳಿ. ஒரு வாரம் ஆபரேட் ஆகுதுன்னா போய் தேடி பாருங்க, அந்த கணில நீங்க அன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு இருப்பீங்க. ಒಂದು ವರ ಆಪರೇಟ್ ಆಗದಿದ್ದರೆ ಹುಡುಕಿ ನೋಡಿರಿ, ಅದು ಆ ಫಲದಲ್ಲಿ. நான்காவது ಆತ್ಮನ ಫಲದಲ್ಲಿ ನಾಲ್ಕನೇದಾಗಿ நீடிய பொறுமை, ದೀರ್ಘ ಶಾಂತತೆ, லாங் சஃபரிங், ದೀರ್ಘ ಶಾಂತಿ. சபையில கூட இதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಇದನ್ನು ನೋಡುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ. அநேகருக்கு இது வேண்டாம், ಅನೇಕರಿಗೆ ಇದು ಬೇಡ. நீடிய பொறுமை, ದೀರ್ಘ ಶಾಂತತೆ விசுவாசியும் கூட வேண்டாம். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೂಡ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் சொல்றது என்ன தெரியுமா? ನಾನು ಹೇಳುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? தேவனுக்கு நமக்கு மத்தியில நீடிய பொறுமையே இருக்காது. ದೇವರಿಗೂ ಮತ್ತು ನಮಗೂ நான் ஜெபம் பண்ணி கல்யாணம் ஆகல, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ, ಯಾಕೆ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ? நான் ஜெபம் பண்ணி ஏன் எனக்கு வேலை கிடைக்கல? ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರೆ ಯಾಕೆ ಕೆಲಸ ಸಿಗಲಿಲ್ಲ? எவ்வளவு நாள் உபாசம் ஜெபம் பண்றேன், ஒரு வாரம் கூட கிடைக்கலையே. ಎಷ್ಟು ದಿನದಿಂದ ಉಪವಾಸವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರೆ ಒಂದು ವಾರವಾದರೂ ಸಿಗಲಿಲ್ಲವಲ್ಲ?
போட்டுருக்கேன் ஆண்டவருக்கு. ಹೀಗೆ ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಜಗಳ ಆಡುತ್ತಿದ್ದೇವೆ. இதுக்கு பேர் தான் நீடிய பொறுமை. ಇದಕ್ಕೆ ದೀರ್ಘ ಶಾಂತತೆ ಅಂತ ಹೆಸರು. மனுஷனிலிருந்து வரதா சரி, கடவுள்கிட்ட வரதா சரி, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ಮನುಷ್ಯನಿಂದ ಬರುತ್ತಲೋ ದೇವರಿಂದ ಬರುತ್ತಲೋ ದೀರ್ಘ ಶಾಂತದಿಂದ ಕಾದಿರಬೇಕು. Bible talks about long suffering often. ದೇವರ ವಾಕ್ಯವು ದೀರ್ಘ ಶಾಂತತೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஏசாயா 40, 23, 30, 31 பொறுமையை குறித்து வேதம் சொல்கிறது. ஏசாயா 40:29-30 என்ன பொறுமை? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தனிಗಾಗಿ ಕಾದಿರುವಂತವರು. ஏசாயா 30:18 காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். ஏசாயா 30:18 காದಿರುವಂತವರಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இந்த வெயிட்டிங் தான் இந்த பைபிள் சொல்லுது நீடிய பொறுமை. ಇದಕ್ಕಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ ದೀರ್ಘ ಶಾಂತತೆ. நீடிய பொறுமை, ದೀರ್ಘ ಶಾಂತತೆ. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಇರುತ್ತದೆ. ஆக்க பொறுத்தவனுக்கு 6 பொறுப்பு இல்லை. ஆக்க பொறுத்தவனுக்கு 6 சோறு ஆக்குற வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க. அது 6 வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்தா ஐயோ ಅಡಿಗೆ ಮಾಡುವವರೆಗೆ ದೀರ್ಘ ಶಾಂತತೆಯಿಂದ ಇರುತ್ತಾರೆ, ಆಡುವವರೆಗೆ ದೀರ್ಘ ಶಾಂತತೆಯಿಂದ ಇರುವುದಿಲ್ಲ. ಆತರ ಪಡುತ್ತಾರೆ. ஆக்க பொறுத்தவன் 6 பொறுப்பில்லை. ಏಕೆಂದ್ರೆ ಅದು ಆಡುವುದಕ್ಕೆ ತಾಳಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அநேக காரியங்களை காத்திருப்போம், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕಾದಿರುತ್ತೇವೆ. ரட்சிக்கப்படுவதற்கு காத்திருப்போம். ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಕಾದಿರುತ್ತೇವೆ. எவ்வளவு நாள் இயேசு நமக்காக காத்திருந்தார்? உன்னை கர்த்தருடைய வழியில இழுத்து போடு. ಎಷ್ಟು ದಿನ ಯೇಸು ನಮಗಾಗಿ ಕಾದಿದ್ದರು ತನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ. எத்தனை வழியில நழுவி போயிட்டு இருந்தோம். ಎಷ್ಟು ಮಾರ್ಗವಾಗಿ ನಾವು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೆವು. நழுவுற மீன் மாதிரி நம்ம ஆண்டோட கைக்கு தப்பி ஓடிட்டு இருந்தோமே. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ನಾವು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೆವು. இன்றைக்கு எப்படியோ கிருபையில அவருடைய கையில பிடிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ಹೇಗೋ ಆತನ ಕೃಪೆಯಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟು ಆದರೆ பொறுமையோடு காத்திருக்க தானிய பொறுமை நமக்குள்ளே. ದೀರ್ಘ ಶಾಂತತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ரிச்சர்ட் உம்ரான் என்ற ஒரு தேவ மனுஷன் பல வருடங்களுக்கு முன்பு நம்முடைய உலகத்தில் இருந்தார். ஒரு ஊழியக்காரர். ಒಬ್ಬ ದೇವರ ಸೇವಕರು ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇದ್ದರು. அவருடைய ருமானியா தேசத்துல அவர் இருந்தபடியால் அது ஒரு கம்யூனிஸ்ட் தேசம். ರುಮಾನಿಯಾ ದೇಶ ಒಂದು ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ದೇಶ. அது இயேசுவை அவர் பிரசங்கித்தபடியால் அவரை சிறைப்படுத்தினார்கள். ಅವರು ಯೇಸುವನ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಅವರು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಿದರು. அவரை மாத்திரமல்ல, அவருடைய மனைவியும் சிறைப்படுத்தினார். ಅವರನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರ ಹೆಂಡತಿಯನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. 2 பேரும் பயங்கரமான உபத்திரவங்களோட போனார்கள். ಇಬ್ಬರು ಕೂಡ ಭಯಂಕರವಾದ ಹಿಂಸೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அதிகமான உபத்திரவங்களை சிக்கித்தார். ಅಧಿಕವಾದ ಉಪದ್ರವವನ್ನು ಸಹಿಸಿದರು. பல மணி நேரம் ஐஸ் கட்டி மேல நிற்க வேண்டும். ಅನೇಕ ತಾಸುಗಳು ಮಂಜುಗಡ್ಡೆಯ ಮೇಲೆ ನಿಲ್ಲಬೇಕು. பல மணி நேரம் தலையில ஐஸ் கட்டியில வைத்து நிற்க வைப்பார். ಅನೇಕ ತಾಸುಗಳು ತಲೆಯ ಮೇಲೆ ಮಂಜುಗಡ್ಡೆಯ சிறுமைப்படுத்த நாட்கள் அது. ಆ ಬೇರೆ ಪಡಿಸಿದಂತ ದಿನಗಳು. ஒரு நாள் அந்த சகோதரியை ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மிகவும் அதிகமாய் உபத்திரவப்படுத்தினார். ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ದಿನದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ಆ ಸಹೋದರಿಯನ್ನು ಬಹಳವಾಗಿ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದರು. இயேசு கிறிஸ்துவை மறித்து விடு என்று சொன்னார். ಯೇಸುವನ ಹಲ್ಲೆಗಳನ್ನು ಬಿಡುವವರಾಗಿ ಹೇಳಿದರು. அவர் பதிலளிக்கவில்லை. ಆಕೆ ಆದರೂ ಹಲ್ಲೆಗಳೇನಿಲ್ಲ. அதற்காக அவர்களை கீழே படுக்க வைத்து அவருடைய நெஞ்சில ஏறி குதித்தான் மூழ்ஸ்தாக. ಅದಕ್ಕಾಗಿ ಆಕೆಯ ಕೆಳಗಡೆ ಮಲಗಿಸಿ ಆಕೆ ಎದೆಯನ್ನ ಮೂರ್ಸ್ತಾಲಿನಿಂದ ಹೋದರು. ಅದರ விளைவில 3 அவருடைய விலா எலும்பு உடைந்து போனது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಲುಬಿನ 3 ಎಲುಬುಗಳು ಒಡೆದು வேதனை ஒரு பக்கம், ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ವೇದನೆ. இந்த எலும்பு முறிந்ததால் தாங்க முடியாத வலியினால் துடித்தார்கள். ಈ ಎಲುಬುಗಳು ಮೂಳೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟದರಿಂದ ತಾಳಲಿಕ್ಕಾಗದಂತ ವೇದನೆಯಿಂದ ಒದ್ದಾಡಿದರು. அடுத்த வினாடி அவரை பார்த்து மறு நிமிஷದಲ್ಲಿ ಅವರನ್ನು ನೋಡಿ, ஐயா ஐயா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அந்த மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டது. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿತ್ತು. அந்த போலீஸ் அதிகாரி அவனை பார்த்து கேட்டார். ಆ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿ ಅವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದರು, நீ என்னை சபிப்பாய் என்று நான் பார்த்தேன். ನೀನು ನನ್ನನ್ನು ಶಪಿಸುತ್ತೀ ಎಂಬುದಾಗಿ வாய்க்கு வந்தபடி என்னை திட்டுவாய் என்று நினைத்தேன். ಬಾಯಿಗೆ ಬಂದ ಹಾಗೆ உன் எலும்பு உடைந்து போனதால நீ எனக்கு விரோதமாய் பல்லை கடிப்பாய் என்று ನಿನ್ನ நினைத்தேன். ಎಲುಬು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟದ್ರಿಂದ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹಲ್ಲು ಕಡಿಯುತ್ತೀಯೆಂಬುದಾಗಿ. ஆனால் நீயோ ಆದರೆ ನೀನಾದರೂ அதற்கு பதிலாக என்னை ஆசீர்வதிக்கிறாயே. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನೀನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೀಯಲ್ಲ. அதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னாங்க? ಅದಕ್ಕೆ ಅಮ್ಮ ಏನು ಉತ್ತರ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? போலீஸ் அதிகாரியை பார்த்து சொன்னார்கள், ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಯ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ஐயா, ஐயா, உங்கள் முகத்தை பார்க்கும் போது ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡುವಾಗ உங்கள் கண்களில் என்னுடைய சாயலை நான் பார்க்கிறேன். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನನ್ನ ರೂಪವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. என்னுடைய சாயல் கோபமாகவோ எரிச்சலாகவோ இருக்க எனக்கு விருப்பமில்லை. ನನ್ನ ಕಾರ್ಯವು ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು ಕೋಪವಾಗಿ ಗುರಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬಯಕೆ. காரணம், நான் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ನಾನು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இது தேவனுடைய குணமையா? ಇದು ದೇವರ ಗುಣವಯ್ಯ. நீடிய பொறுமை இருக்குது, ದೀರ್ಘ ಶಾಂತತೆ ಇದೆಯಲ್ಲ, தேவனுடைய குணம். ಇದು ದೇವರ ಗುಣ. இந்த தாயாரை பாருங்க. ಈ ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿರಿ. அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து கசந்து கொள்ளாமல் ಆ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಯನ್ನು ನೋಡಿ அவனை பார்த்து சொல்லுறாங்க, ಆತನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னுடைய முகத்துல ನಿನ್ನ ಮುಖದಲ್ಲಿ நான் என்னை பார்க்கும் பொழுது, ನಾನು ನನ್ನನ್ನು ನೋಡುವಾಗ, கண்ணிமைகளுக்குள்ளே நான் என்னை பார்க்கும் பொழுது, ನನ್ನ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡಿನಲ್ಲಿ ನಿನ್ನ என் ನೋಡುವಾಗ முகம் கோபமாகவோ எரிச்சலாகவோ இருக்கிறதை நான் விரும்பவில்லை. ನನ್ನ ಮುಖವು ಕೋಪವಾಗಿರುವುದನ್ನಾಗಲಿ ಉರಿಯಾಗಿ
ಪಾಪವು ಭೂಮಿಯಿಂದ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತೆ, ಇದು ಭೂಮಿಯಿಂದ ಬೆಳೆಯುತ್ತದೆ. ಪರಮಾತ್ಮ ಪರಲೋಕದಿಂದ ஒரே நாளில் வந்தானே, ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. பாடுகளை சகிக்க 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 இயேசுவினுடைய குணலட்சணம் குணம் நமக்குள்ளே உருவாகும். ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಹಿಸುತ್ತಾ 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 ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿ ತನ್ನ ಗುಣವನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிந்தையே மாறிவிடும். நீதிய பொறுமையோடு I hope you are enjoying it. ನಂಬುತ್ತೇನೆ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. Hallelujah. 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 இதுக்குள்ள போயிட்ட பிறகு அடுத்த செஷன்ல இருந்து வித்தியாசமா இருக்கும். ಒಳಗಡೆ ಹೋದ ನಂತರ அதெல்லாம் உட்கார்ந்து செஷன் இல்ல, அதெல்லாம் ரிஜாய்ஸ் பண்றது. ಕುಳಿತಿರುವಂತ ಸೆಷನ್ ಅಲ್ಲ, ಸಂತೋಷ ಪಡುವಂತ ಸೆಷನ್. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. ಐದನೇದಾಗಿ தயவு, ದಯೆ, gentleness. ದಯೆ. What is gentleness? ಏನು ದಯೆ ಅಂದರೆ? To approach people with a healing touch. ஜனங்களை சுகமாக்குற ஒரு தொடுதலோட நாம் சந்திக்கிறோம் பாருங்க, அதுதான் தயவு. ಸ್ವಸ್ಥತೆ ಮಾಡುವಂತ ಸ್ಪರ್ಶನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಸ್ವಸ್ಥನ ಶರೀರத்தில் இருக்கிற ಸ್ವಸ್ಥம் இல்ல, இருதயத்திலே ಸ್ವಸ್ಥம். ಸ್ವಸ್ಥತೆ ಪರವಾಗಿ ಹೇಳುವಾಗ ಶರೀರದ ಸ್ವಸ್ಥತೆ ಅಲ್ಲ, ಹೃದಯದ ಸ್ವಸ್ಥತೆ. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனீங்கன்னா gentleness is healing touch with the long suffering. ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದ ದಯೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ದೇವರ ಮುಟ್ಟುವಿಕೆ, ಸ್ಪರ್ಶನೆ. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ ಓದಿದರೆ, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல அப்படின்னு. ಹಾಲು ಕುಡಿಸುವಂತ ಮಗುವನ್ನ ಕಾಪಾಡುವ ತಾಯಿ. தயவுனா என்ன? ದಯ ಅಂದ್ರೆ ಏನು? ஏன் கொடை கொடுக்குறவங்க மாதிரி ரோட்ல போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொடை பிடிச்சுக்கலாம், மொயில் ஏன் போறேன்னு சொல்றது இல்ல. ಕೊಡೆಗೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇರುವಾಗ ಕೊಡೆ ಒಳಗೆ பேசுவாங்க. ಕೆಲವರು ತಾಯಿಯಿಂದ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. யாரா நம்ம அழுகிறோம், ஐயோ அப்படியாப்பா ಎಂಬುದಾಗಿ. அதுவா தயவு? ಅದೇ ದಯ இல்ல 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 ಇಲ್ಲ 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 ಇಲ್ಲ. தயவு வித்தியாசமான. ದಯ ಎನ್ನುವಂಥದ್ದು ವ್ಯತ್ಯಾಸವಾದದ್ದು. அந்த தயவு என்ன செய்தா? சங்கீதக்காரன் சொல்றான், 2 சாமுவேல் புத்தகம் 22:36 gentleness has made me great. உங்களுடைய தயவு என்னை பெரியவனாய் இருக்கிறது. தயவுனா இன்னொரு வார்த்தை காருண்யம். ದಯೆ, ನಿನ್ನ ದಯೆಯು ನನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ನಡೆಸಿ. ரொம்ப ஜென்டிலான ஒரு மனுஷன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಹಳ ದಯೆಯುಳ್ಳವರು. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை சுமக்கிறது போல நம்ம சுமந்து கொண்டு போய் கொண்டு ಆತನು ಕುರಿಮರಿಯನ್ನ ಹೊತ್ತು ನಡೆಯುವ ಹಾಗೆ சுமக்கிறோம் பாருங்க. ಒಬ್ಬರನ್ನ ನಾವು அதுக்குதான் தயவுன்னு பேரு. ಅದೇ ದಯೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த நல்ல சமாரியன் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ಒಳ್ಳೆಯ ಸಮಾರ್ಯನ ಜೀವಿತವನ್ನು ஏதோ படுத்து கிடக்குறானே, நம்ம பிளாஸ்க்ல இருக்கிற ஒரு டீயை ஊத்தி கொஞ்சம் வாயில ஊத்துவோன்ட்டு அவன் நினைக்கல. ಫ್ಲಾಸ್ಕ್ ಅಲ್ಲಿರುವಂತ ಟೀಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವನ ಬಾಯಿಗೆ ಹಾಕೊಂಡು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಲಿಲ್ಲ. சில பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல விழுந்து கிடக்கிற தூக்கி அப்படி ஓரம் போடுவாங்க. ಕೆಲವರು ರೋಡಿನಲ್ಲಿ ಮಲಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಹಾಗೆ ತೆಗೆದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. இப்ப நம்ம டிராபிக் ரூல்ஸ்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால ரோட்ல எவனா உழுந்து துடிச்சிருந்தா கூட தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ಇವತ್ತು ಟ್ರಾಫಿಕ್ನ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ ರೋಡ್ ನಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಿದ್ರೆ ಅವರನ್ನ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ನೀರನ್ನು ಕೂಡ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஒரு நாள் வேகமா கார்ல நான் போயிட்டு இருந்தேன். ಒಂದು ದಿನ ಬೇಗನೆ ಕಾರ್ನಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ அருகே நான் பார்த்த ஒரு காட்சி, அங்கே ஒரு மனுஷன் எப்படி விபத்துல ஆனாங்கிற ரோட்ல துடிக்கிறான், இழுக்குறான். ಅದು ನಾವು ಒಂದು ದೃಶ್ಯ, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ರೋಡ್ ನಲ್ಲಿ ಬಿದ್ದು ಆತನ ಒದ್ದಾಡುತ್ತಾ ಇದ್ದ. அவன் சுத்திய ஜனங்க அப்படியே பார்த்திருக்கிறாங்க தவிர ஒருத்தர் கூட போய் அவனுக்கு ಅವನ ಸುತ್ತಲೂ ಜನರು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೊರತು ಒಬ್ಬರಾದರೂ ಹೋಗಿ ನೀರನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. தூக்கி ஒரு வண்டியில
ತೆಗೆದುಕೊಂಡು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ. ஏன் நமக்கு பயம்? நம்ம தூக்கிட்டு போனா போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சுப்பாங்க. ಏಕೆಂದರೆ ನಾವು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದರೆ ಪೊಲೀಸರು ನಮ್ಮ ನಡೆಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நல்ல சமாரிய வாழ்க்கை அப்படி இல்லை. ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಸಮಾರ್ಯ ಹಾಗೆ ಅಲ್ಲ. விழுந்து கிடந்தவனை தூக்கினான், ಬಿದ್ದಿದ್ದವನ ತೆಗೆದು ಎತ್ತಿಕೊಂಡನು. அவனுக்கு தண்ணீரின் திராட்சரசத்தை கொடுத்தான், ಅವರಿಗೆ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಟ್ಟು அவனுடைய காயங்களை கழுவினான், ಆತನ ಗಾಯಗಳನ್ನ ತೊಳೆದನು, காயங்களுக்கு கட்டு போட்டான், ಗಾಯಗಳಿಗೆ ಕಟ್ಟನ್ನು ಹಾಕಿದನು. அவன் தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றினான், ಅವನು ತನ್ನ ಸ್ವಂತ ವಾಹನದ ಮೇಲೆ சத்திரக்காரன் கையில கொண்டு போனான். ಛತ್ರದವನ ಬಳಿಯಲ್ಲಿ சத்திரக்காரன் போட்டுட்டு போயில ಛತ್ರದವನ ಮನೆಗೆ ಹೋಗಿ அங்கேயும் பணத்தை கொடுத்து பராமரிக்கும்படி சொன்னான். ಛತ್ರದವನಿಗೆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಪರಾಮರಿಸುವುದನ್ನು ಕೇಳಿದರು. இன்னும் அதிகமாய் ஆச்சுன்னா நான் திரும்பி வரும்போது உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன். ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗುವುದಾದ್ರೆ ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இதுக்கு பேர் தான் தயம். ಇದಕ್ಕೆ ಹೆಸರು ದಯ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தயம் நமக்குள்ளே வரணும். ಈ ದಯೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. தயவு குணம் உள்ளவங்க, ದಯ ಗುಣವುಳ್ಳವರು, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள், ಕರ್ತನಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡುವವರು. அந்த தயவு நமக்குள்ளே வருகிறதே இல்லை பாருங்க. அநேக ಸಮಯದಲ್ಲಿ ದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ನೋಡಿ, எங்களால செய்ய முடிஞ்சா நம்ம சரீர உதவி கூட செஞ்சிருவோம்.